திமுக இனிமே இருக்காதுன்னு பிரதமர் மோடி சொல்ல, மோடி மட்டுமில்ல அவரோட தாத்தாவே வந்தா கூட திமுகவை தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் மோடி 40 நாள் தமிழ்நாட்டிலேயே தங்கி பிரச்சாரம் செய்தா கூட ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி சவால் விட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் 28 பைசா. ஆனா அவங்க பிஜேபி ஆளுகிற மாநிலம் பாத்தீங்கன்னா ₹1 திருப்பி ₹3 வரைக்கும் தராங்க. நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப முன்னாடிலாம் மழை பெஞ்சா அந்த பக்கம் வர மாட்டாரு, புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாரு. தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தாரு. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் நடிக்க போனார். ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்றாங்க. இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. ஆனா மற்ற மாநிலங்கள்ல சென்ற மாதம் 6 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு மொத்தமா வஞ்சிட்டு இருக்கிறார். நேற்று 2 நாளா இங்க தமிழ்நாடுல சுத்திட்டு இருக்கிறார். வாயை திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வடை சொல்லியிருக்கிறார். திமுக அழிக்க போறேன். 60-70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. தவிர திமுகவை திரு மோடி அவர்களே, நீங்க இல்ல உங்க தாத்தா வந்தாலும் முடியாது. திமுகவை அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல எனக்கு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் வரேன், அடுத்து 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டினீங்கல்ல, ராமர் கோயில் கட்டுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. இனி 50 ஆண்டு காலத்துக்கு திமுகவை தொட்டு பார்க்க இந்தியாவில் யாருமே கிடையாதுன்னு பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் ஏவா வேலு. சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் ஏவா வேலு பேசும்போது, இன்னைக்கு பிரதமர் மோடி சொல்றத எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னும், திராவிட இயக்க சித்தாந்தத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. விழாவில் பேசின அமைச்சர் அன்பில் மகேஷ், பாஜகவுக்கு பாடி தான் ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர பேஸ்மெண்ட் வீக்கா தான் இருக்குன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. மோடி மோடி மோடின்னு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தெல்லாம் நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. 2014 ஆட்சிக்கு வந்தாரு. 15, 16, 17க்கு அப்புறமேட்டு எப்போ இந்த நீட்டு புதிய புதிய கொள்கைகள் உதய மின் திட்டம்லாம் கொண்டு வந்து நம்மளாம் கசக்க நினைத்தாரோ அன்றிலிருந்து நாம் மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தையும் சேர்த்து சொல்றேன். 2019 ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2019 ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2019 மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிற ஆட்சியை கவிழ்த்துட்டு சிவசேனாவை உடைச்சிட்டு உள்ள பாரதிய ஜனதா உள்ள பூந்தது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2020 பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு, பாரதிய ஜனதாவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு அப்புறம் அதை கழட்டி விட்டுட்டு ஆர்ஜேடியோட ஆட்சி நடத்திட்டு அன்றைக்கே காலம்பரை அதை கலைச்சி விட்டு சாயந்தரம் திருப்பி பாரதிய ஜனதாவோட திருப்பி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற இந்த ஜனநாயக படுகொலையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 2021 நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2022 பஞ்சாபில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. இமாச்சல பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தோல்வி. தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. மிசோரம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. இப்படி தோல்வி 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 அவங்க இறங்கு முகம் தான் வந்திருக்கு. பாடி தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர பேஸ்மெண்ட் இன்னும் ஆட்டம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றது பாரதிய ஜனதாக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் அவங்களுடைய மிகப்பெரிய ஓட்டு கோட்டைன்னு சொல்றாங்களே, தங்களுடைய இயக்கத்திற்கான கோட்டைங்கிறாங்களே, யூபி, மாபி, ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே 160 தொகுதி தான் வருது. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு 200 தொகுதி கூட பாரதிய ஜனதா தாண்டாது, மீதம் இருப்பதை இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகின்றது என்று சொல்லியிருக்கார். உண்மைதான். நம்முடைய தலைவனால் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆளப் போகின்ற பிரதமராக வருவார் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களெல்லாம் மிக 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 பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் ஏதோ திமுக
நான் இருக்கிற பண்ணிடுவேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க. இப்ப இவர் கடைசியா சொல்லியிருக்கிறார். இவரா முதல்ல சொன்னார். இந்தியா வரலாறுலேயே இது எத்தனையோ பேர் சொன்ன வார்த்தை. இது திராவிட இயக்கம் என்பது சாதாரணமான இயக்கம் அல்ல. திராவிட இயக்கத்தினுடைய நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நமக்கு அடையாளமாக இருக்கிறவர் தந்தை பெரியார். பெரியாருக்கு பின்னால் இரண்டாம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா. திராவிட இயக்கத்துடைய மூன்றாம் தலைமுறை தலைவர் நிஜமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர். நான்காவது தலைமுறையாக இருப்பவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தளபதியார் அவர்கள். முடிஞ்சா இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலத்திற்கு தூக்கி நிற்பதற்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். எப்படி திமுக நீங்க ஆயிடுச்சு? நான் கேட்கிறேன். திமுக ஆயிடுச்சு. திமுக என்ன கிள்ளுக்கேரியா? திமுக மட்டும் இல்லைங்க, அதிமுக நிர்வாகிகளும் பாஜக மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. பாஜகவுக்கு தில் இருந்தா ஒன்றிய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலேயாவது போட்டியிட வைக்க தயாரா அப்படின்னு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சவால் விட்டிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி பகுதியில் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்தில் பேசின அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பாஜக 300 தொகுதியில 400 தொகுதியில ஜெயிக்கிறது இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில ஜெயிக்க முடியும்னு கேட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட வைக்க பாஜகவுக்கு தைரியம் இருக்கான்னு சவால் விட்டிருக்காரு KP முனுசாமி. எல்முருகனை ஏன் வந்து ராஜ்யசபா MP ஆக்குனீங்க? எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் நிக்க வைக்கல? நின்னா ஜெயிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியுது. அப்ப ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நான் இந்த மேடையில கேட்கிறேன், அண்ணாமலை கேட்கிறேன், பாரத பிரதமரை கேட்கிறேன். உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் 2 மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த 2 மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால், இந்த 2 நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது திராவிட மண். நான் கேட்கிறேன், சீரழிச்சுன்னு சொன்னேன்ல, நான் அண்ணாமலை கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமா இருக்கு. சுகாதாரம் எடுத்துக்கிறியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். கல்வியில எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். நீர் மேலாண்மையில எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். விவசாயத்தில் விளைபொருள் எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். உங்களுடைய ஆட்சி 17 மாநிலங்களில் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியா 17 மாநிலங்கள் நடக்குது. மத்திய அரசு விருது கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு தான் விருது கொடுக்குது. சில பேர் இருக்காங்க இந்த பிஜேபி தலைமையில வச்சு ஆடிட்டு இருக்காங்க. 300 வரும், 400 வரும், வரட்டும் பார்க்கலாம். நீ 300 400 வரட்டும், தமிழ்நாட்டில் எத்தனை வருது நீ அதை பாருங்க. மேட்டூர்ல நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்துல பேசின முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொன்னாலும் பாஜகவோட பருப்பு வேகாதுன்னு பேசியிருக்காரு. தான் பேசினத இந்தியிலையும் மொழிபெயர்த்து பேசினாரு வைகை செல்வன். மோடி ஊருக்கு போய் என்ன சொல்றாரு? மோடி வந்து சொல்றாரு, சப்கா ஆசீஸ் மோடிக்கே கேரண்டி. சப்கா ஆசீஸ் மோடிக்கே கேரண்டி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மோடியின் உத்தரவாதம்னு அர்த்தம். நீங்க கிரைண்டர் மிக்சி வாங்கினீங்கன்னா உத்தரவாதம் தர்றாங்கல்ல, 1 வருஷம் கேரண்டி தான் அப்படின்னு. மோடி சொல்றாரு உத்தரவாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு இதெல்லாம் தேவை. இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் நீங்க சொல்றது ஒண்ணு எடுபடாது. இது வந்து நான் அவருக்கு இந்தியிலே பதில் சொல்றேன். இது தமிழ்நாடு. இது வந்து உத்தரப்பிரதேசம் இல்ல, இது வந்து உத்தரகாண்ட் இல்ல, இது வந்து மத்திய பிரதேசம் இல்ல, இது மகாராஷ்டிரா இல்ல. தெரிந்து கொள்ளுங்கள் பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு ஆப்கா, உத்தரப்பிரதேசம் நகியே. தமிழ்நாடு ஆப்கா, உத்தரகாண்ட் நகிகே. தமிழ்நாடு ஆப்கா, மத்திய பிரதேசம் நகிகே.
தமிழ்நாடு ஆப்கா, மகாராஷ்டிரா நடிகை, இது பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், எங்கள் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மண், எங்கள் தலைவி மனிதநேய பற்றாளர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மண். பிரதமர் அவர்களே, உங்களுக்கு இந்தியிலே சொல்கிறேன், ஏ பெரியார் கே மட்டியே, ஏ அண்ணா கே மட்டியே, ஏ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கே மட்டிகே, ஏ புரட்சி தலைவி அம்மா மட்டிகே அப்படின்னா எங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய மண். இங்க நீங்க என்ன சொன்னாலும் உங்க பருப்பு வேகாது. பிரதமர் மோடி என்னதான் பேசினாலும் இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணிக்காக பாஜக தவங்கடக்குதுன்னு பேசி இருக்காரு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. மத்தியில் பாஜக இருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மோட கூட்டணிக்கு தவங்கடங்க ஏங்கிட்டு இருக்காங்க, ஆள் மேல ஆள் அனுப்புறாங்க. இதுதான் உண்மை. இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளவு வலுவா பிரதமர் வந்தாரு, தூத்துக்குடியில் பேசினாரு, திருநெல்வேலியில் பேசினாரு, பல்லடத்தில் பேசினாரு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒட்டுவது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அப்ப நம்மகிட்ட பலம் இருக்கப்போ தானே நம்மளை தேடுறாங்க, பலம் இருக்க உள்ளவங்க தானே தேடுறாங்க, பலம் இல்லைன்னா நம்மளை ஏன் தேடுறாங்க? அப்ப அவங்க ரிப்போர்ட் இதெல்லாம் கருத்துக்கள் போய் நம்மளோட வாக்கு சதவீதம் என்ன, இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த நிமிடம் வரை பாஜக நம்மளோட கூட்டணிக்கு திரும்பி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பாஜகவை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்க நிலையில அதிமுக எங்களுக்கு நட்பு கட்சி தாங்க, வந்தாங்கன்னா கூட்டணியில இணைச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு பாஜகவோட மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன். திருமங்கலத்தில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்க போறாரு, அதிமுகவோட பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு ராமசீனிவாசன். அதிமுக பிஜேபியோட கூட்டணி வர மாட்டோன்றாங்க, அதான சொல்றீங்க வரீங்க. சரி, அவங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் யாரு நீங்க கேட்க மாட்டீங்களா ஊடகத்துல? நீங்க ஜெயிச்சா யாருங்க? அப்ப ஜெயலலிதா அம்மாவாவது என்ன கேட்டாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க இல்லையா? இப்ப இவர் என்ன கேட்பாரு, எடப்பாடி என்ன கேட்பாரு? உங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க, யாருங்க பிரதமர்? இல்ல நீங்க டெல்லியில போய் எந்த பிரதமரை நீங்க ஆதரிக்க போறீங்க? ராகுல் ஆதரிப்பாரா? திமுக ஆதரிக்கிற ராகுல் காந்திய, காங்கிரஸ எடப்பாடி ஆதரிப்பாரா? மேல போய் டெல்லியில போய் புரியுதா உங்களுக்கு? we should see the big picture. பெரிய சித்திரத்தை பார்த்துட்டு பேசணும். அது அதிமுக அந்த அளவு அரசியல் புரிதல் இல்லை. பட் அந்த கட்சி வந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்க நேற்று வரை நட்பு கட்சி தான் அதிமுக, எங்களுக்கு அது விரோதி கிடையாது. எங்களுக்கு திமுக அரசியல் இது. திராவிட பூமியான தமிழ்நாட்டில் மதவாத கட்சியான பாஜகவை மக்கள் ஏத்துக்கிடவே மாட்டாங்கன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றதும் அதிமுக வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதும் பகல் கனவுன்னு விமர்சிச்சிருக்காரு செல்லூர் ராஜு. இப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலத்தை ஊழல் ஆட்சி போன்ற பல விமர்சனங்களை இங்கே இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் முன் வச்சிருந்தார். ஆனால் இப்போ பிரச்சாரத்துக்காக அந்த ஒரு நோக்கத்தோடு அதிமுகவுடைய தலைவர்களை மோடி அவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் உண்டுன்னு நினைக்கிறாரு. புரட்சித் தலைவர் அம்மாவை பற்றி பேசி எப்படியாவது பாரதிய ஜனதாவுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறதில் மோடிஜிக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ இவங்களுடைய பெயரை சொன்னால், அம்மாவுடைய தலைவருடைய பெயரை சொன்னால், இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள், அவருடைய புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் உயிராக நினைக்கிற மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று பிஜேபி தவறான கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். அது நிச்சயமாக பகல் கனவாகிவிடும். இப்போ அதிமுக தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகியதாக எடுத்துருக்கக்கூடிய முடிவில் இப்போ வரைக்கும் தீர்க்கமாக உறுதியாக இருக்கிறத ஒவ்வொரு மேடைகள்லையும் உங்கள் தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறுமனே தலைவர்களை புகழ்ந்து பேசுறதுனால மட்டுமே அதிமுகவுடைய வாக்குகளை கவர்ந்துட முடியுமா பிஜேபி? நிச்சயமாக முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போ நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகிற ஓட்டு, இரட்டை இலைக்கு விழுகிற வாக்குகளை நிச்சயமாக பிரிக்க முடியாது. எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கி 40 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்பதாகவே, எங்கள் தோழமை கட்சி நின்றாலும் கூட அதிமுக நிற்பதாகவே சொல்லிவிட்டு அறிவித்திருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் 32 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சியை கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 52 ஆண்டு காலம் வரலாறை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து வளர்க்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக ஒரு மதவாத இயக்கமான ஜாதி மத பூசலை கொண்டு வருகின்ற தமிழ்நாட்டுடைய திராவிட பூமியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பூமியில்
இந்த மாதிரி ஒரு மதத்தை கொண்டு வந்து பரப்புகிற ஒரு மதத்திற்கு சார்பாக இருக்கின்ற பாரதிய ஜனதா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் காங்கிரசுக்கான மருந்து அதிமுகவுக்கிட்ட இருக்கு அப்படின்னும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சொல்லியிருக்காரு. அதுக்கு திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை சுமூகமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கும் உள்ள கசப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் உண்மையான தோழமையோடு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் எங்கள் உறவுகள் எப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி கொண்டு இருக்கிறார். நான் தான் 2019 எப்போ நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம். பிப்ரவரி 29 போட்டோமா? இல்லை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. படிப்படியாக ஒரு தேர்தல்லையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இப்போவும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் யாரும் எந்த சிக்கலும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு நாள் கூட வந்து பார்க்காத பிரதமர் மோடி இப்ப வந்து தேர்தலுக்காக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிரதமர் புகழ்ந்து பேசுறதெல்லாம் அதிமுக வாக்காளர்கள் பாஜக பக்கம் வந்துட மாட்டாங்களாங்கிறா அப்படிங்கிற ஆசையில தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு கார்த்தி சிதம்பரம். சும்மா அரசியல் பாலிட்டிக்ஸே பேசினார்னா பிரதமர் வந்து அரசாங்க நிகழ்ச்சியில் மேடையில் ஏறிட்டு அது அங்கே திருச்சியில் பேசுகிற அன்றைக்கி மதிமுக ஏர்போர்ட்டை திறந்துட்டு 3/4 மணி நேரம் விஜயகாந்தை பற்றியே பேசினார். விஜயகாந்த் நல்ல மனுஷன், அது வேறு விஷயம், பேசிட்டோம். அதுக்கு ஒரு அறிக்கை அங்கேருந்து விட்டுருக்கலாமே. அவர் திருச்சியில் வந்து அரசு மேடையில் ஏறிட்டு தான் பேசணுன்னு இல்லையே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் எடுத்து எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. 10 வருஷத்தில் அவருக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வரவும் இல்லை, ஜெயலலிதா ஞாபகம் வரவும் இல்லை, எம்ஜிஆரை பாராட்டவும் இல்லை, ஜெயலலிதாவை பாராட்டவும் இல்லை. ஜெயலலிதா அம்மா பாவம் 100 நாள் கிடந்தாங்க ஆஸ்பத்திரியில். ஒரு பிரதமர், ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 100 நாள் சாவரோடு போராடி கிடந்தாங்க. ஒரு நாள் பிரதமர் வந்து ஃப்ளைட்டை வந்து பார்த்துட்டு போக முடியாதா? வந்தாரா? ராகுல் காந்தி வந்தார். நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போது ராகுல் காந்தி பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். ராகுல் காந்தி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போனார். அதே மாதிரி சாகர அன்னைக்கு, அடக்கம் பண்ணுற அன்னைக்கு அவன் வாங்கன்னா வந்தார். அவர் வந்துட்டு ராகுல் காந்தி மாலை வச்சுட்டு கடைசியில் அடக்கம் பண்ணும்போது நானும் ராகுல் காந்தியெல்லாம் மண் அள்ளி போட்டுட்டு அடக்கம் பண்ணிட்டு பெட்டியை உள்ளே வச்சுட்டு தான் போனோம். இவர் வந்து மாலையை வச்சுட்டு போயிட்டார். சரி, ஏதோ வந்துட்டு அது போனார் வச்சுங்க. 100 நாளில் வந்து பார்த்துடக்கூடாதா? தலைவர் எம்ஜிஆர் உடம்பு இல்லாமல் இருந்தார். அவரை வந்து இந்திரா காந்தி அம்மா பார்த்துட்டு தனி பிளேன் ஏற்பாடு பண்ணி அமெரிக்கா கூட்டி போகலையா, வைத்தியம் பார்க்கலையா? அப்படி வைத்தியம் பார்த்தனால தான் அவர் 3 வருஷம் உயிரோடு இருந்தார். அமெரிக்கா கொண்டு போனதுனால. ஒருவேளை ஜெயலலிதாவை கொண்டு போயிருந்தால் அந்த மாதிரி 2 வருஷம் உயிரோடு இருந்தாலும் இருந்திருக்கும் கூடுதலா. அவருடைய உரையிலே முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் பற்றி பேசியது அவருக்கு ஒரு அல்ப ஆசை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்கள் அவர் பக்கம் சாய்வார்கள் என்று நினைத்து அவர் அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த அரசியல் விவரத்தின்படி கீழ்மட்டத்தில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ரெட்டலை எங்கு இருக்கிறதோ அங்குதான் இருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்காளர்கள் தனக்கு வருவார்கள் என்ற ஒரு அல்ப ஆசையில் அப்படி பேசியிருக்கிறார். அடுத்த தேர்தலில் திமுகவை இருக்காதுன்னு சொல்லி ஒரு பெரிய மோடி அவர்கள் நிறைய சொல்லுவார். இல்லை, இதுவும் ஒரு ஆர்வம். என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கின்றார்கள். அந்த 2 கட்சிகளையும் அவ்வளவு எளிதிலே தமிழ்நாட்டில் இருந்து மக்களிடம் மனதில் இருந்தோ அரசியல் களத்தில் இருந்தோ நீக்கிவிட முடியாது. மோடி அவர்களுக்கு இங்கு அவருடைய இயக்கத்துக்கு இங்கு பெரிய இடம் இல்லை. அவர் இங்கே இடம் இல்லாததால் இருப்பவர்களை காலி செய்ய வேண்டும் என்று நினைத்து அப்படி பேசுகிறார்.
திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். திமுக கூட்டணிக்கு கமல்ஹாசன் வர்றது இயற்கையானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி மிக பலமாக இருக்கிற காரணத்தினால் கமல் போன்றவர்கள் கூட இந்த கூட்டணி ஆதரிக்க வந்திருப்பது நல்ல செய்தி தான். வருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வருவாருங்கிற எல்லாரும் வருவாருங்கிறது அவரு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே இன்னும் பலர் கூட வரலாம். ஏன்னா இன்றைக்கி எதிர்கூட்டணி சிதைஞ்சு போய் கிடக்கு. அது சின்னாபின்னமாக கிடக்கிற போது அது மட்டும் இல்லை, கூட்டணி பலம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இருப்பது, ஒரு லட்சிய கூட்டணியாக இருப்பது என்பது எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அது மாறி இருக்கிறது. அந்த வகையில் இந்த கொள்கையோடு உடன்பட்டிருக்கிற கமலஹாசன் போன்றவர்கள் வருவது இயற்கையானது தான். வருவது எப்படியான ஒரு வலுவை அதுக்கும் ஏற்கனவே வலுவாக இருக்கிற இந்த கூட்டணி மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி. சென்னையில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது தொகுதி பங்கீடு பற்றியும் கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்களுடைய காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற இல்லை, எப்பொழுதுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நடைமுறை ரீதியான விஷயங்கள் தான் வெற்றி பெறும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதோ அல்லது குறைவான மதிப்பீடு என்பதோ தவறு. ஒருவருக்கு என்ன தர வேண்டுமோ அதை அவர்கள் பெற வேண்டும். ஒருவருக்கு என்ன தகுதியோ அதை மட்டும் கேட்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் அந்த வகையில் தெளிவான முடிவோடு இருக்கிறது. நாங்கள் முறையாக கேட்டிருக்கிறோம், அது முறையாக கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், இது நம்முடைய தோழமை கட்சியோடு பேசுகிறோம். இன்னும் 2 தொகுதிகள் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கள் என்று சொன்னால் அதில் தவறில்லையே. நட்பு ரீதியாக கேட்பது தானே, இதில் என்ன இருக்கு? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போ தமிழ்நாட்டில் நேரடியாக போட்டியிடலாங்கிற ஒரு தகவலாம் சொல்லப்படுது. தேர்தல் களத்தில் போட்டியிட போகிறோம்னு சொல்கிறாங்க. நான் வரவேற்கிறேன். நிர்மலா சீதாராமன் வர வேண்டும். ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும். தமிழக மக்களுடைய கருத்து என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கு கட்சிகள் ரெடியா இருக்கிறதா சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஆனா எந்த கட்சிகள்னு இப்போ சொல்றது உசிதமா இருக்காதுன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஜெயக்குமார். இல்லை, இப்போது பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் இதே நம்முடைய இதே மாளிகையில் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, எங்களுடைய தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். ஸோ அதுக்கு டைம் இருக்குது. ஸோ அரசியல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அது கடைசி காலகட்டங்களில் வரல. புரியுதுங்களா? நேற்று இப்போ எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு வர்றது கட்சிகள் ரெடியாக இருக்குது. அதனால் எந்தெந்த கட்சிகள்ன்றது நான் இப்போது இந்த நேரத்தில் சொல்கிறது உசிதமாக இருக்காது. அதனால் எங்கள் கட்சி தலைமை ஏற்றுட்டு வருகின்ற நிலையில் எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது இல்லையா, எலெக்ஷனுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முந்தைய 2-3 நாளில் கண்டிப்பாக எங்கள் தலைமையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி இருக்குன்றத கண்டிப்பாக பொதுச் செயலாளர் கட்சியும் அறிவிக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.